வந்து இவ்வளோ பிளேயர்ஸ் வராங்க அகாடமியில். பட் நீங்கள் ப்ரொஃபஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா 1 or 2 மேக் இட். அந்த ஒரு ப்ராப்பர் டீம், ஈவன் ஒரு மேபி 5 or 6 go on to have decent careers. மேபி லிவர்பூலுக்கு இல்லைனாலும் ஒரு லீக் 1 லீக் 2 லெவல்லையாச்சும் தே ஹேவ் சம் கரியர். எப்படின்னாக்கா ஐ திங்க் கிளப் ரைவல்ரிஸ் இருக்கும். அதாவது ஏன் அகாடமி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அண்ட் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட். இப்போ அதனால தான் மேன் சிட்டியோட அகாடமி பார்த்தீங்கன்னா அவங்க லைக் தே டேக் அ லாட் ஆஃப் ப்ரைட் இன் தேர் அகாடமி. அதாவது மான்செஸ்டர்ல யுனைடெட் விட நாங்க பெட்டரா இருக்கணும், இங்கிலாந்துலயே பெஸ்ட் அகாடமியா இருக்கணும், பார்சா மாதிரி இருக்கணுங்கிற அந்த ஒரு ஆம்பிஷன் இருக்கு சிட்டியோட அகாடமிக்கு. உங்களுக்கு பிராக்டிகலா பார்க்கணும், நீங்க இமோஷனல் ஆளு கிடையாது, பிராக்டிகலா தான் நான் பார்ப்பேன் அப்படின்னாக்க உங்களுக்கு யுஎஃப்ஏ காம்படிஷன்ஸ், யூரோப்பா லீகா இருக்கட்டும், சாம்பியன்ஸ் லீகா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் இந்த ஹோம் கிரவுண்ட் ரூல்னு ஒன்னு இருக்கு. ஆமா, ஓகே, இவன் பிரீமியர் லீக்ல ஆடினானா இஸ் ஹி ரியலி ஏபிள் டு டேக் அப் தட் பிரஷர் அண்ட் பிளேன்னு அதையும் டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். ஜேடன் சான்சோ அவங்க அகாடமி அத்தனை பிளேயர் சிட்டி அகாடமியில இருந்து வெளியே வந்தாங்க. ஸோ வி ஷுட் கம் டு தோஸ் லெவல்ஸ். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம் வந்து இப்போ சம்மர் வந்துருச்சுங்கிறதுக்காக நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு டீ ஷர்ட் எல்லாம் ரொம்ப டைட்டா போட்டு வந்திருக்காரு. டைட்டா பத்த மாட்டேங்குது, புதுசு வாங்கணுமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டைட்டா போடுறாங்களா? வாழ்க்கையிலே ஜிம்மு போனது கிடையாது. நானும் மாசம் யோசிப்பேன், இந்த மாசம் ஜிம்முக்கு போகணும், இந்த மாசம் ஜிம்முக்கு போகணும், இந்த மாசம் போயே தீருவோம் அப்படிமே. அப்போ எனக்கு இந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் வரும், திங்கக்கிழமையில இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. திங்கக்கிழமை காலையில் கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்கிறது, சரி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிப்போம் அப்படிமா, அவ்வளோ அந்த வாரம் போயிடும். அடுத்து திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்து திங்கக்கிழமை வந்துடும். போலாம் தான், அப்பப்போ எனக்கு வளைய மாட்டேங்குது எந்திரிச்சு போறதுக்கு, அதனாலதான் போறது இல்லை. ஆனா போகணும். பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சொல்றேன், இந்த மாதிரி என்னை மாதிரி சோம்பேறியாக இருக்காதீர்கள், தயவு செஞ்சு போய் அந்த என்னமோ வெயிட் ட்ரைனிங் எல்லாம் பண்ணணுமாமே இந்த ஏஜ்ல தான் அப்படி இப்படின்னு எல்லாம் பயமுறுத்துறாங்க. யாருக்கு தெரியும் அப்படியே என்னை கேட்குறீங்க? நான் என்ன போனேன் சாட்டு வச்சா நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு ஏதாவது சும்மா சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த வெயிட் மிஷின்லாம் ரொம்ப பிடிக்காது. நான் வந்து மெயினா அங்க சைக்கிள் தான் பண்றதுக்கு போவேன். பட் எனிவே, ஸோ ஜிம் பேச்செல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வணக்கம், வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். சொன்ன மாதிரி இந்த எபிசோட் இது வந்து பார்ட் ஆஃப் அவர் சம்மர் சீரீஸ். அதாவது பிரீமியர் லீக் சம்மர் சீரீஸ் மாதிரி இது காப் கருத்து சம்மர் சீரீஸ். ஆமா, ஸோ அதான் சம்மர் சீரீஸ்ல வந்து நாங்கள் ஒரு டாபிக் பத்தி இன் டீட்டெயிலாக வந்து எபிசோட் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் லாஸ்ட் இந்த சீசன் ரிவ்யூலேருந்தே அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் டக்குன்னு அப்போ நோட்டிஃபிகேஷன் போட்டோம்னா அப்படியே டக்குன்னு வந்துடும். ஆமா, இந்த ஆஃப் சீசன்ல இந்த கம்யூனிட்டி ஷீல்டு கேமுக்கு முன்னாடி என்ன டார்கெட் வச்சோம் நம்ம, அது மறந்துருச்சு எனக்கு. 2500 சம்திங் தானே? 2500. 2500. அந்த கிறிஸ்டல் பேலஸ் கம்யூனிட்டி ஷீல்ட் கேம் வரதுக்கு முன்னாடி 2500 அடிச்சா நல்லா இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் என்ன சொன்னோம் நம்ம? 850. கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் 850ல இருக்கணும். பட் இங்க இருக்கிறவங்க 2000 பேர் அங்க போய் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, நீங்க ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, யூடியூப்ல பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன. பட் இந்த எபிசோட் வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம லிவர்பூல் அகாடமி அதை பத்தி தான் இந்த எபிசோடு. ஸோ நம்ம கிட்ட சிறுசு அவங்கள பத்தி தான் நாங்க பேச போறோம். சிறுசு பெருசு, இப்ப நம்ம டீம் எல்லாம் பெருசுங்களா? ரைட், சாம்பியன்ஸுங்க. ஸோ அதான் பாக்குறவங்க, என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு லைட்டா உடம்பு சரியில்லை. ஸோ அதனால வந்து ஆனா கடமை உணர்ச்சியால் நான் வந்து இந்த பாட்காஸ்ட் பண்றேன். இல்ல அத நான் சொல்லியே ஆகணும். நான் கூட நீ கேன்சல் பண்ணலாமா சேஷாத்ரி கூப்பிட்டு கேட்ட போது நான் ரெடி பண்ணிட்டேன் வாங்க நீ பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டேன். அதனால நம்மளுடைய கமிட்மெண்ட் ரேஞ்ச் ஆஃப் சீசன்ல ஆஃப் த சார்ட்ல இருக்கு, டியூரிங் த சீசன் தான் லோ சார்ட்ல இருக்கு. அதான் பிரச்சனை. இல்ல அதுதான் நான் வந்து மேக்கப் பண்றேன். ஆஃப் சீசன்ல இவ்வளவு கண்டென்ட் ரிலீஸ் பண்றேன்னா அப்புறம் சீசன் போது ஒரு 4-5 எபிசோடு வருஷத்துக்கு பண்ணா போறோம் நம்ம. பட் அதான் சொன்ன மாதிரி இந்த எபிசோட் வந்து வெறும் அகாடமி பத்தி. ஸோ அகாடமியில் ஆஃப்கோர்ஸ் நிறைய லெவல்ஸ் இருக்கு, Under 9 லெவல்ஸ் இருக்கு. எல்லாத்த பத்தியும் பேச போறது இல்லை. மெயினா நமக்கு ஃபர்ஸ்ட் டீம் ரிலேட்டட்னு பார்த்தோம்னா மெயினா Under 18 அண்ட் Under 21 அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற டீம்ஸை பத்தி மட்டும் தான் பேச போறோம் மெயினா. ஸோ எந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா இந்த எபிசோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த Under 21 என்னென்ன காம்படிஷன்ல இருக்காங்க, அதோட ரிசல்ட் என்ன ஆச்சு, Under 18 என்னென்ன காம்படிஷன்ல இருக்காங்க அவங்களோட ரிசல்ட் என்னாச்சு, அப்புறம் பிளேயர்ஸ் ஹூ ஆர் மெயின்லி அகாடமி பிளேயர்ஸ் ஆனால் நமக்கு ஃபர்ஸ்ட் டீம்ல ஆடி இருக்காங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத வந்து ஜஸ்ட் லைட்டா பேசிட்டு, மெயின் இது வந்து நம்ம வியூவர்ஸுக்கு தெரியாத அந்த Under 21 அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் Under 21 அண்ட் Under 18 பிளேயர்ஸ் யார் வந்து
மேபி இந்த கமிங் சீசன் மேபி 1 or 2 சீசன்ஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டீமுக்கு வி கேன் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற அவங்கள தான் மெயின் ஃபோக்கஸாக வச்சு பேச போகிறோம். பட் சொல்லுங்க, நீங்க ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணீங்களா? Under-21 வேணுமா, Under-18 வேணுமா? எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க? இல்ல அது ஆமா, அந்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே லெட் அஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் தி அகாடமி. அதாவது இப்போ இந்த அகாடமி கிரியேட் பண்ணதுக்கான காரணம் என்ன, அந்த அகாடமியோடைய பெனிஃபிட் என்ன ஃபார் பிளேயர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட்பால். ஐ திங்க் அவங்க வந்து எஜுகேஷன் வழியாக என்ன ஹெல்ப் பண்றதோ, தே டூ ஸ்டஃப் லைக் தட்னு நினைக்கிறேன். வேர் தே லுக் ஆஃப்டர் தேர். ஏன்னா இப்போ 6 வயசுல நீ ஜாயின் பண்ணினா நீ சும்மா ஃபுட்பாலுக்கு மட்டும் வந்துட்டு போறதெல்லாம் இல்லை. ஐ திங்க் தே வில் டூ மச் மோர் தென் தட். ஆமா, ஸோ எல்லா கிளப்போட அகாடமி, இது லிவர்பூல் மட்டும் இல்லை, எல்லா கிளப்போட அகாடமியும் வந்து ஒரு சர்டன் லைசன்ஸ் லெவலுக்கு மேலே இருந்ததுன்னா, ஸோ எல்லா அகாடமிக்கும் லைசன்சஸ் இருக்கு. அதை முதல்ல இது பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ லைக் டிஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து கோச்சிங் லைசன்ஸ், இப்போ நான் வந்து எனக்கு பிகினர் அந்த லெவல் 1 இருக்கு. அது மாதிரி கோச்சிங்ல வந்து லெவல் 2, லெவல் 3, அப்புறம் ஐ மீன் லெவல் 2, லெவல் 3, அப்புறம் ப்ரோ இருக்கு. ப்ரோ தான் வந்து இந்த யர்கன் கிளாப், பெப் குவார்டியோலா அவங்களுக்கெல்லாம் தே ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் அ ப்ரோ லைசன்ஸ். ஸோ அதே மாதிரி அகாடமிக்கும் லைசன்சஸ் இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸில். ஸோ டிபெண்டிங் ஆன் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ கிரவுண்ட் இருக்குது, எவ்வளோ அகாடமி டீம்ஸ் இருக்குது, விமென்ஸ் அகாடமி இருக்கா, இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் டிட்டர்மின் பண்ணி ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு எக்ஸாக்ட் அந்த கேட்டகரைசேஷன் தெரியாது, பட் அந்த அதே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஏபிசி அந்த லெவலில் இருக்கும். அதுதான் ஐ திங்க் பேருன்னு நினைக்கிறேன். ஸோ லிவர்பூல், செல்சி, யுனைடெடு, ஆர்சனல் இவங்கெல்லாம் வந்து ஏ லெவல் அகாடமிஸ், அதாவது டாப் லெவல் அகாடமிஸ். கீழே போக போக சில டீமுக்கெல்லாம் மேபி வந்து எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்காது, மேபி Under-15 வரைக்கும் மட்டும் இருக்கும், ஆர் வாட் எவர். ஸோ அவங்களுக்கெல்லாம் லெஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஸோ அவங்களுக்கெல்லாம் லோவர் ரேட்டிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் அகாடமி சிஸ்டம். எல்லா அகாடமிஸும் வந்து தே ஆர் அசோசியேட்டட் வித் எஜுகேஷன். அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 9 வயசுல தே சைன் தேர் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட். அப்போ 9 வயசுல வந்து ஃபுட்பால் மட்டும்தான் இது பண்ணணுமா? இப்போ ட்ரெண்டோட எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா 9 இயர்ஸ்ல அஃபிஷியலி பிகேம் அ லிவர்பூல் அகாடமி பிளேயர். அப்போ அதுக்கப்புறம் 9 வயசுக்கு அப்புறம் ட்ரெண்ட் ஸ்கூலுக்கே போலியானா இல்லை, அந்த அகாடமி வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்கூல். ஸோ அதனால ட்ரெண்ட் வந்து ஹவு அவனோட டே வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கும்னா, மேபி மார்னிங் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் இருக்கும், ஸ்கூல் வந்து மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து ட்ரைனிங் இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து தே வுட் ஹவ் ஸ்ட்ரக்சர்ட் தேர் அகாடமி செஷன்ஸ். அண்ட் வீக்கெண்ட்ஸ்ல கேம்ஸ் அந்த மாதிரி வாட் எவர், அந்த டோர்னமெண்ட் அது வாட் எவர் அந்த மாதிரி. ஸோ இது என்ன லிங்க் ஸ்கூலுக்கும் அகாடமிக்கும்? லைக் நீங்க இட் வில் பி ஸ்ட்ரக்சர் அந்த வகைலாம் அது என்ன மாதிரி இருக்கும்னு கேட்கறேன் நான். லைக் ஹவ் ஆர் தே லிங்க் டுகெதர்? ஒரு ஷெட்யூல் இந்த மாதிரி முன்னாடியே அகாடமியும் ஸ்கூலும் உட்காந்து சேர்ந்து ஒரு ஷெட்யூல் போடுவாங்களா, இல்லை எப்படி அது? ஆமா, ஸோ அது ஸ்கூலுக்கும் ஸோ டிபெண்டிங் ஆன் தி அகாடமி. இப்போ நீங்க பெரிய பெரிய அகாடமி, ஐ திங்க் பார்சலோனா லாமாசியால இது நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ மே பி ராங், எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியாது, பட் ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், அவங்களுக்கு வந்து போர்டிங் ஸ்கூல் மாதிரி அங்கே இன் ஹவுஸே கிளாஸஸ் எல்லாம் நடக்கும். வெரஸ் ஐ திங்க் லிவர்பூல் வந்து லோக்கல் ஸ்கூல்ஸோட டைப் வச்சிருக்காங்க, அப்படி ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்கூலோட டைப் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இதுல பேரண்ட்ஸோட ரோல் தான் என்ன? இப்போ பேரண்ட்ஸோட ரோல் வந்து இட் வில் ஜஸ்ட் பி அ நார்மல், நீ வந்து ட்ரைனிங் கழிஷன் போகிறது, ஸ்கூலுக்கு இது பண்ணுறது. பட் ஃபீஸை யார் பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஐ எம் நாட் என்டையர்லி ஷுர். அதெல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியாது. கிளப் வந்து பே பண்ணுவாங்களா, இல்லை அகாடமியில் இருக்கிற வரைக்கும் கிளப் பே பண்ணுவாங்க, அப்படி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எனக்கு தெரியல. த ப்ராப்ளம் இஸ் இந்த அகாடமி சிஸ்டமோட, ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஆஃப் டாபிக், பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ஐ திங்க் 2 years பேக் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சான். அதாவது அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி வந்து இவ்வளோ பிளேயர்ஸ் வராங்க அகாடமியில், பட் நீங்க ப்ரொஃபஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா 1 or 2 மேக் இட். அந்த ஒரு ப்ராப்பர் டீம், ஈவன் ஒரு மேபி 5 or 6 go on to have decent careers. மேபி லிவர்பூலுக்கு இல்லைனாலும் ஒரு லீக் 1, லீக் 2 லெவல்லையாச்சும் they have some career. பட் மெஜாரிட்டி பீப்புள் வந்து அகாடமி சிஸ்டம்ல அட் சம் ஸ்டேஜ் they are cut off. ஸோ அதனால அவன் வந்து he has a foundation மாதிரி which helps them அந்த transition from, அதாவது அவங்க ஃபுட்பால் தான் உலகம்னு இருந்தவங்க இப்போ வந்து ஃபுட்பால் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கரியர் போகணும்னு அந்த டிரான்சிஷனுக்கு அவன் ஹெல்ப் பண்றதுக்கு ஸ்டார்டட் அ ஃபவுண்டேஷன் லிவர்பூல்ல. ஆமா, ஐ ரிமெம்பர். சோ அது சொல்லணும், அது ஸ்லைட் இது, பட் அகாடமி சிஸ்டம்ல இது ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறதுக்கு. நாட் எவ்ரிஒன் மேக்ஸ் இட். யா, ஆமா, நாட் எவ்ரிஒன் மேக்ஸ் இட். ஸோ அதாவது அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்த்தேன், ரியல் மெட்ரிடோட ஆல்மோஸ்ட் எல்லா அகாடமி டீமும் அவங்கவுங்க லீகை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. One thing we have to remember, academy success வந்து doesn't always translate to இந்த success, first team success. So அது வந்து we have to remember. It's very rare. அதாவது வந்து very rare இல்ல, like ஒரு not as much as expected அப்படி வச்சுப்போமே. At the same time
பேட் அகாடமி இருந்தா இவங்க ஃபர்ஸ்ட் டீம் நல்லா பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. விச் ஐ திங்க் நம்ம அகாடமியை பத்தி பேசும்போது நம்ம இப்போ சொல்லுவோம். இப்போ எவ்வளோ ப்ரிடாமினண்டா இந்த அகாடமிஸ் வந்து இருந்துச்சு மேபி ஒரு 1990 வரைக்குமோ? லைக் அப்பெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். மற்ற கிளப்ல இருந்து இந்த கிளப்புக்கு வந்து ஆடுற பிளேயர்ஸுங்கிறதே ஒரு 20 கிளப் பிரீமியர் லீக்ல இருந்துச்சுன்னா ஒரு 5 பிளேயர் தான் வருவாங்க, வேற ஊர்ல இருந்தோ வேற நாட்டுல இருந்தோ வேற அகாடமில இருந்தோ whatever. இது எங்கிருந்து விழுக ஆரம்பிச்சிச்சு? லைக் when did it all start of this transfer becoming a huge thing? ஓகே, நம்ம அகாடமியை தாண்டி நம்ம வேற இடத்துல போய் ஸ்கவுட் பண்ணி வாங்கிட்டு வந்து ஆட வைக்கணுங்கிறது எப்போ ஒரு when did it become a big thing? ஸோ பேசிக்காக வந்து ஐ திங்க் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஏன் வந்து நீங்கள் அகாடமி வந்து வாஸ் சச் அ பிக் திங் ஒரு 30-40 இயர்ஸ் பேக் வச்சுக்கோமே. இவ்வளோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ டெக்னாலஜி இல்லை. இப்போ நம்ம 2 பேரும், நான் யூகேல இருக்கேன், நீங்கள் யூஎஸ்ல இருக்கீங்க. ஆனால் நம்ம வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பிளேயரை பற்றி சொல்கிறோம், நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஒரு பிளேயரை பற்றி சொல்கிறோம். அந்த காலத்தில் வந்து லிவர்பூல்ல இப்போ நான் வந்து நார்விச்ல இருக்கேன், எனக்கு வந்து நார்விச் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ்ல இருக்கிற டீம்ஸ் மட்டும் தான் நம்ம மோஸ்டா பார்ப்பேன். ஸோ அந்த அகாடமிஸ்ல இருக்கிற பிளேயர்ஸ் தான் எனக்கு தெரியும், அந்த ஏரியால இருக்கிற ஸ்கூல்ஸ் தான் நான் ஸ்கவுட் பண்ண முடியும். இதே ஸ்காட்லாண்ட்ல வந்து ஒரு ஆண்டி ராபர்ட்சன் நல்லா ஆடுறாங்கிறது எனக்கு இங்க நார்விச்ல தெரியாது அந்த காலத்துல. Whereas இப்போ வந்து ஐ எம் ஏபிள் டு கெட் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், எல்லாமே பப்ளிக்கா இருக்கு. ஸோ இன்டர்நெட் ஹஸ் பிளேட் அ மேஜர் பார்ட் இன் எக்ஸ்பேண்டிங் அந்த ஸ்கவுட்டிங் நெட்வொர்க் எல்லா கிளப்ஸுக்கும். அது ஒண்ணு. ஏன்னா முன்னாடி எல்லாம் எப்போ வந்து உங்களுக்கு சப்போஸ் இப்போ அதே எக்ஸாம்பிள் யூஸ் பண்றேன். இப்போ நார்விச்ல நான் இருக்கேன், ஸ்காட்லாண்ட்ல ஒரு ஆண்டி ராபர்ட்சன் இருக்காங்கிறது எனக்கு எப்போ தெரியும்னா, ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஒரு கோச் வந்து நார்விச்சுக்கு வந்து டேய் நான் ஸ்காட்லாண்ட்ல ஒரு லெஃப்ட் பேக்கை பார்த்தேன்டா, அவன் பயங்கரமா ஆடுறான் அப்படின்னு சொன்னாதான் எனக்கு தெரியும் ஆண்டி ராபர்ட்சன் ஒருத்தன் இருக்கான். இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனாலதான் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸுங்கிறதே வந்து இட் வாஸ் அ வெரி ரேர் திங் அந்த காலத்துல. ஏன்னா வந்து எல்லாமே இட் வாஸ் யுவர் மென்ட் இல்ல, அதாவது ஒரு இது மாதிரி கட்டாயம் மாதிரி நீங்க லோக்கலா தான் தேடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமிஸ் ஒரு பிக் திங். ஏன்னா திஸ் இஸ் த ஹோல் ப்ராசஸ் பிஹைண்ட் ஹவு த அகாடமி கம்ஸ் இன்ல. யோசிச்சு பார்த்தா நம்ம வந்து வந்ததுக்கு அப்புறம் பத்தி பேசிட்டு இருக்கோம், எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க ஸ்கூலிங் இருக்கு, அவங்க ஸ்டே இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க ஆமா சரி, மேபி இன் ஹவுஸ் ஸ்கூலிங் வச்சு அங்கேயே தே ஸ்டே தேர் ஃபுல் டைம், தே லேர்ன் ஃபுட்பால், தே லேர்ன் லைஃப், they learn studies, academics, எவ்வளோ விஷயம் இருக்கு. ஸோ இது எல்லாமே இட்ஸ் அ பிக் ஹியூஜ் திங் தட் திஸ் இஸ் வாட் லேக்ஸ் இன் இந்தியாங்கிறது வந்து பல பேரோட குற்றச்சாட்டு. ஆல்தோ there is a reasonable amount of stuff being done, இந்த லெவலுக்கு பண்ண முடியலங்கிறதா வந்து இந்தியாவில் இருக்கிற பெரிய டிராபேக்கா எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. ஆமா, இல்ல இப்ப நான் சிம்பிளா சொல்லணும்னா இந்தியால எப்படி கிரிக்கெட்டுக்கு வந்து இவ்வளவு அகாடமிஸ் இருக்கு, இவ்வளவு இது இருக்கு, அதே மாதிரி இங்க ஃபுட்பாலுக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஜெர்மனியா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும். சோ அப்படிதான் சொல்லுங்க. அண்ட் நிறைய லோக்கல் கிளப்ஸ் இருக்கு, அதுதான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே வந்து ஒரு லிவர்பூல் அகாடமிலயோ ஒரு ஆர்சனல் அகாடமிலயோ ஆரம்பிக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து தே ஸ்டார்ட் ஆஃப் பை பிளேயிங் வித், அதாவது லோக்கல்னா லிட்டரலா இப்போ மயிலாப்பூர்ல ஒரு டீம் இருந்தா அவங்களுக்கு ஆடிட்டு அதுக்கப்புறம் சென்னை எஃப்சி வந்து அவங்களை ஸ்கவுட் பண்ணி அவங்க அகாடமில எடுத்துக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். சோ இந்த அகாடமிக்கு do you go enroll yourself or they would have to scout and take you? ஐ திங்க் அவங்க வந்து ட்ரையல் டேஸ் மாதிரி வைப்பாங்க. ஸோ அது ஒரு மெத்தடு. சில பேர் வந்து என்னன்னாக்க இந்த அதான் சொன்ன மாதிரி இந்த லோக்கல் யூத், அதாவது ரொம்ப லோக்கல் லெவல்ல ஃபுட்பால் டீம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்கள வந்து அவங்க டோர்னமெண்ட்ஸ்லாம் ஆடுவாங்கல்ல, அந்த டோர்னமெண்ட்ஸ்க்கு இவங்க ஸ்கவுட்ஸ் போவாங்க. ஸோ இப்போ ஜார்டன் ஹெண்டர்சன் வந்து ஐ திங்க் அப்படிதான் சண்டர்லாண்ட் ஸ்கவுட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஏதோ ஒரு லோக்கல் டீமுக்கு ஆடிட்டு இருந்தான். ஐ திங்க் ஸோ இஃப் ஐம் நாட் ராங், ஜார்டன் ஹெண்டர்சனா இல்ல இன்னொரு யாரோ ஒரு சண்டர்லாண்ட் பிளேயர், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அவன் ஏதோ ஒரு லோக்கல் டீமுக்கு ஆடிட்டு இருந்தான். சண்டர்லாண்ட் ஸ்கவுட்ஸ் வந்து அவனை போய் பார்த்து when he was very young அவனை வந்து பார்த்து அதுக்கப்புறம் சண்டர்லாண்டுக்கு கொண்டு வந்தாங்க. டே இவனுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகே. சோ நவ மெயின் டீமுக்கு கீழ அண்டர் 21s, அதுக்கு கீழ அண்டர் 18s. ஆமா, அண்டர் 18s. இதுக்கு நடுவுல ஒரு அண்டர் 19ம் ஒன்னு இருக்கு. பட் அது வந்து லைக் ஆக்சுவல் லிவர்பூல் அண்டர் 19ஸ்னு எதுவும் இல்ல, அது வந்து ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்டுக்கு மட்டும் இருக்குது. ஓகே, அத நான் சொல்றேன் என்னன்னு. சோ அண்டர் 21s அவங்க வந்து பிரீமியர் லீக் 2 அப்படின்னு ஒரு லீக் இருக்கு. சோ அங்கதான் அவங்க ஆடுறாங்க. அங்க அதே 38 கேம் இதே மாதிரியா? இல்ல. சோ பிரீமியர் லீக் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல 26 டீம் இருக்கு, 20 டீம் கிடையாது. ஆனா அவங்க வந்து எப்படி ஆடுவாங்கன்னா 20 கேம் தான் ஆடுவாங்க அவங்க ஒரு சீசனுக்கு. 20 கேம் ஆடிட்டு டாப் 16 வந்து பிளே ஆஃப்ஸ், அந்த சாம்பியன்ஸ் லீக் பிளே ஆஃப்ஸ் மாதிரி அதை ஆடுவாங்க. டாப் 16 ஓகே, சோ ஃபைனல் வரைக்கும் போகும்.
ஸோ இந்த சீசன் வந்து மேன் சிட்டி வந்து தே ஒன் த பிரீமியர் லீக் 2, சவுத் வந்து ஃபைனல்ல ஜெயிச்சு. ஐ மீன் மேன் சிட்டி 2 சவுத் nil, அதுதான் ஃபைனல் ஸ்கோர் ஃபைனல்ல. ஸோ அப்படிதான் அவங்க. ஸோ அதாவது வந்து is it not strange that you train so much and you play very little? ஐ டோன்ட் திங்க் ஸோங்க. ஏன்னா அட் தட் ஏஜ் வந்து நீங்க யூ டோன்ட் வாண்ட் டு ஓவர் ஸ்ட்ரெயின் தம் வித் கேம்ஸ் இல்லையா? அட் த சேம் டைம் நான் சொல்றேன், இது அண்டர் 18 வரும்போது ஒரு மாதிரி இருக்கும். அது நீங்களே யோசிப்பீங்க என்னடா இது அப்படின்னு. பட் ஸோ யூ ஹேவ் ஹவு மச், ஒரு 20 games per season. So this is officially run by FA. பிரீமியர் லீக். ஆமா. So that's Premier League 2. ஆமா, 2012 ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி பிரீமியர் ரிசர்வ் லீக்னு ஏதோ இருந்துச்சு. ஓகே. சோ அது ரொம்ப ஹேப்பஸர்டா இருந்துச்சு ஒரு சிஸ்டம். அப்போ ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, இப்போ அது கொஞ்சம் யூனிஃபை பண்ணி பிரீமியர் லீக் 2னு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர். சோ இந்த இதுல வந்து அண்டர் 21 பிளேயர்ஸ் தான் ஆடணும் and 3 பிளேயர்ஸோ என்னமோ தான் above the age of 21 விளையாடலாம். ஆமா. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இன்ஜுரியிலேருந்து, லாங் டேர்ம் இன்ஜுரியிலேருந்து வர பிளேயர்ஸ்லாம் சில சமயம் அண்டர் 21 கேம்ஸ் ஆடி இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ஆடினா, 40 நிமிஷம் ஆடினா அப்படின்னு உங்களுக்கு நியூஸ் வரும்போது இந்த ரீசன் தான். ஸோ யூஆர் அலவுட் ஒரு 3 ஓவர் தி ஏஜ் பிளேயர்ஸ். ஓகே ஓகே. ஸோ நம்ம லிவர்பூல் அண்டர் 21s அவங்க வந்து வி ஹவ் நாட் பீன் வெரி குட். ஸோ ஓவராலாக இந்த அகாடமி சீசன் எடுத்துட்டோம்னாக்கா அட்லீஸ்ட் இந்த அண்டர் 21 அண்ட் அண்டர் 18 லெவலில் வி ஹவ் நாட் பீன் வெரி குட் ஜென்ரலாக. So under 21s வந்து they finished 16th out of 26. ஐயோப்பா. ஆமா. So played 20 games, 7 wins, 6 draws, 7 losses. So 27 points எடுத்திருக்காங்க அவங்க சீசன்ல. ஓகே. which is not great. அது சொல்லி ஆகணும். பட் அகைன் இது நான் வந்து திரும்பவும் சொல்றேன், இட் இஸ் நாட், அதாவது வந்து it is not the worst thing to happen. அதாவது அகாடமி சைட்ஸ் நல்லா பண்ணா இட்ஸ் ஆல்வேஸ் a good thing. பட் அகாடமி சைட்ஸ் நல்லா பண்ணலனா இட்ஸ் நாட் லைக் வந்து லிவர்பூல் வந்து அடுத்த 5 வருஷத்துல கீழே போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அண்டர் 18s ஸோ அவங்க சீசன் வந்து இட் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஸோ எப்படி பிரீமியர் லீக் 2னு இருக்கோ அது மாதிரி அண்டர் 18 பிரீமியர் லீக்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுல வந்து 18 டீம் தான். ஓகே. 18 டீம். பட் அவங்க 24 கேம் மட்டும்தான் ஆடுவாங்க. சாரி 13 டீம், 18ங்கிறேன், 13 டீம் 24 கேம் மட்டும் தான் ஆடுவாங்க. சோ எவ்ரி டீம் பிளேஸ் ட்வைஸ் பேசிக்கலி ஃபுல் சீசன் தே ப்ளே. ஓகே. ஆமா. சோ அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 5 வின் 4 டிரா 15 லாஸ் நமக்கு அண்டர் 18ல. சோ we have finished. இப்போ இதுவும் அந்த பிரமிட் பேஸ் சிஸ்டம் இருக்குதா? ரெலிகேஷன் இருக்கு, அதெல்லாம் இருக்கா? அண்டர் 18ஸ்ல இருக்கு, அண்டர் 21ஸ்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டர் 18ஸ்ல டெஃபினட்டா இருக்கு, அண்டர் 21ஸ்ல எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல, பட் ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ரெலிகேஷன். வாவ், திஸ் இஸ் இன்கிரெடிபிள்ங்க. ஏன்னா இப்போ இங்க இருக்கிற கிளப், அதாவது நான் பிஎல் டீம்ஸ் கூட அவங்களோட அகாடமிஸ் இருக்கும். அதுல வந்து அண்டர் 18ஸ்லயோ அண்டர் 21ஸ்லயோ அவங்க நல்ல டீமா இருக்கலாம்ல அகாடமிஸ். டெஃபினட்டா. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த 26 டீம் சொன்னேன்ல, சோ பிரீமியர் லீக்ல இருக்கிற 20 டீமும் இருக்கு. அது தவிர வெஸ்ட் பிராம் will they default come in பிரீமியர் லீக்ல இருக்கிற 20 கிளப் வந்து டிஃபால்ட்டா they come into the under 21s also? I think அது வந்து it's based on the license, so அந்த academy license சொன்னேன்ல, I think it's based on that, but I could be wrong. அது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல, but I could be wrong. So FA Youth Cup இதுதான் வந்து மெயின் ட்ரோஃபி. ஸோ நீங்க கேரி நெவில் அவங்க எல்லாம் பேசும்போது அந்த கிளாஸ் ஆஃப் 92 பத்தி பேசும்போது அவங்க FA யூத் கப்பை பத்தி பேசுவாங்க ஃபர்ஸ்ட். அதாவது தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் தட் வி ஒன். அந்த டைப்ல அந்த டோர்னமெண்ட்ல தான் எங்களுக்கு தெரிஞ்சது வி ஹேட் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ FA யூத் கப் வந்து அதாவது நமக்கு சீனியர் லெவல்ல FA கப் எவ்வளவு பிரஸ்டீஜியஸோ யூத் லெவல்ல FA யூத் கப் இஸ் தி ட்ரோஃபி, தி கப் டு வின். ஸோ அதுல வந்து அண்டர் 18s தான் யூஸ்வலா ஆடுவாங்க. ஸோ அண்டர் 18s ஆனா இந்த வருஷம் வந்து வி பிளேட் பிரெஸ்டன் நார்த் அண்ட் டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வி லாஸ்ட் 4-1. ஸோ அதனால அங்கேயே அவுட். அப்புறம் அண்டர் 21s கப் ட்ரோஃபி வந்து பிரிஸ்டல் ஸ்ட்ரீட் மோட்டர்ஸ் ட்ரோஃபின்னு. ஸோ அது பேசிக்கா ஐ திங்க் இட்ஸ் லைக் தர் FA கப் டைப்ல. அதுக்கு ஒரு ஸ்பான்சர் பேர் இருக்கு, அவ்வளவுதான். இப்போ அண்டர் 18ல இருக்கிறவங்க அண்டர் 21 போய் ஆடலாம் வேணா? ஆடலாம். ஓகே ஓகே. So under 20, so அந்த ட்ரோஃபி எப்படி நடக்கும்னாக்க எல்லா டீம்ஸும் they are divided into groups based on regions. ஓகே. அப்புறம் அந்த ரீஜன்ஸ் அந்த குரூப்ல நீங்க டாப்ல முடிக்கிற டீம்ஸ் எல்லாமே வந்து they will be put in a single table. அந்த டேபிள்ல ஒரு டாப் 8 வந்து go to knockouts அந்த ரீஜனுக்கு. ஸோ நார்த்துக்கு ஒன்று சவுத்துக்கு ஒன்று இப்படி இருக்கும். ஸோ லிவர்பூல் வந்து எந்தெந்த டீமோட இருந்துச்சுன்னா பிளாக்பூல், ஹாரோகேட் which I think வந்து சீனியர் டீம் வந்து ஐ திங்க் லீக் 2 இல்ல அது கீழே இருக்காங்க. அண்ட் க்ரூ அலெக்சாண்ட்ரா அவங்களும் லீக் 1 லீக் 2லயோ இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கிட்டக்க அந்த லிவர்பூல் ஏரியால தான் இருக்காங்க எல்லாருமே. லிவர்பூல், பிளாக்பூல், ஹாரோகேட் எல்லாருமே.
அண்டர் 21s வந்து தே ஃபினிஷ் டாப் ஆஃப் their குரூப். பட் ஆனால் தே டென்ட் குவாலிஃபை ஃபார் நாக் அவுட்ஸ். ஏன்னா அவங்க வந்து தே டென்ட் கெட் இனஃப் பாயிண்ட்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படிக்கிறதுக்கு. அங்கே பாயிண்ட் சிஸ்டம் எப்படின்னா எல்லா கேமுமே வந்து இட் ஹேஸ் டு ஹேவ் அவுட்கம், ட்ரான்னு இருக்காது. ஸோ எப்படின்னா ஆனால் இது என்ன சொல்றது கேட்ச் என்னன்னாக்க, இப்போ அவுட் ரைட்டாக 90 minutesல வின் பண்ணிட்டோம்னா 3 points, பெனல்ட்டி போய் வின் பண்ணோம்னா 2 points தான். ஓ பரவாயில்ல, மேக் சென்ஸ். ஆமாம். அண்ட் லாஸ்னாக்க 0. லிவர்பூல் வந்து தே ஒன் 2 games, ஆனால் ரெண்டுமே பெனல்ட்டியில் ஜெயிச்சாங்க அவுட் ஆஃப் 3. அதனால we didn't have enough points to qualify for knockouts. ஸோ அப்படிதான். அப்புறம் ஃபைனலாக இது வந்து கான்டினென்டல் காம்படிஷன் ஒன்று இருக்கு, யுஎஃபா யூத் லீக்னு சொல்லிட்டு. ஓகே. யுஎஃபா, ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால் அண்டர் 21, அண்டர் 18 இருக்கு, அண்டர் 19 ஒன்று இருக்கு, ஒரே ஒரு டோர்னமெண்ட் மட்டும், இந்த டோர்னமெண்ட் தான். ஸோ யுஎஃபா யூத் லீக் வந்து அண்டர் 19. ஓகே. ஏன்னா வாட் இஸ் யூனிக் அபவுட் இது என்னன்னாக்க, நிறைய யூரோப்பியன் லீக்ஸ்ல அண்டர் 18க்கு பதிலாக அண்டர் 19 இருக்கும். ஓகே. ஸோ யுஎஃபா யூத் லீக் வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் அண்டர் 19s. எல்லா டீம் இந்த சாம்பியன்ஸ் லீக் ஹேவ் தேர் அண்டர் 19s in the UEFA யூத் லீக். ஸோ நம்ம 36 டீமும் தே ஆல் ஹேவ் இட் இன் த. ஓகே, அப்போ சீனியர் மென்ஸ் டீமை பொறுத்து தான் திஸ் கெட்ஸ் டிசைடட். ஆமா. ஓகே. ஸோ சேம் திங் ஐ திங்க் அதே 36 டீம் இருக்கு லீக் ஸ்டேஜ். நம்ம எப்படி சீனியர் டீம் காரணமோ அதே மாதிரி லீக் ஸ்டேஜ். அப்புறம் நாக் அவுட்ஸ் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா 2 legs எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு லெக் தான் எல்லா நாக் அவுட்டுமே. So நம்ம வந்து we finished 19th out of 36, so we qualified for அந்த round of 32. அங்க வந்து பெனல்டிஸ்ல ஸ்டுட்கார்ட் கிட்ட தோத்துட்டோம், 2-2 டிரா. ஓகே ஓகே, பரவாயில்ல. ஆமா. சோ இதுதான் இவ்ளோ டோர்னமெண்ட் தான் நம்ம அண்டர் 21s 18s எல்லாம் ஆடி இருக்காங்க. சூப்பர். நாட் a great season. அதுல we have to be quite honest about it. அதாவது ஒரு சீனியர் டீமுக்கு இந்த ரிசல்ட் எல்லாம் வந்ததுன்னா என்னடா சீசன் இது அப்படின்னு. இப்போ இங்க ஒரு சர்டன் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த மெயின் டீம் எவ்வளோ பண்ணும் அவ்வளோ பண்ணுன்ட்டு, அந்த அகாடமிஸ்க்குள்ளார ஒரு சர்டன் லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? நான் சொல்றது அகாடமிக்கும் ஓ இந்த அகாடமி பெருசா பண்ணும் அந்த அகாடமி பெருசா பண்ணுங்கிற ஒரு ரைவல்ரி மாதிரி இருக்குதா அந்த செட்டப்ல? அப்படி இருக்காது. ஓகே. ஸோ லைக் எப்படின்னாக்கா ஐ திங்க் கிளப் ரைவல்ரிஸ் இருக்கும். அதாவது ஏன் அகாடமி நல்லா இருக்கணும் அப்படின்னு. அண்ட் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட். இப்போ அதனால தான் மேன் சிட்டியோட அகாடமி பாத்தீங்கன்னா அவங்க லைக் தே டேக் அ லாட் ஆஃப் ப்ரைட் இன் தேர் அகாடமி. அதாவது மான்செஸ்டர்ல யுனைடெட் விட நாங்க பெட்டரா இருக்கணும், இங்கிலாந்துலயே பெஸ்ட் அகாடமியா இருக்கணும், பார்சா மாதிரி இருக்கணுங்கிற அந்த ஒரு ஆம்பிஷன் இருக்கு சிட்டியோட அகாடமிக்கு. சோ அது வந்து தே டேக் அ லாட் ஆஃப் ப்ரைட் இன் தட். ஆனா ஒரு என்ன சொல்றது, ஒரு அண்டர் 21, அதாவது இந்த லெவல்ல வந்து the focus is on development, it is not on results as much. அதாவது அண்டர் 21 லெவல்ல it differs a little bit. ஏன்னா you're almost close to senior team, so the resultum வந்து it starts mattering a lot more. But under 18 and probably even as you go further down, அதாவது under 16 15 லாம் போனோம்னா ரிசல்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் இருக்காது அவ்வளவா. as you go higher up the results வந்து they start becoming important. under 18 லெவல்லயும் results are important, but it's not the most important thing எப்போதுமே. the important thing is development. அவ்வளவுதான். players வந்து they have to become better. அதாவது இவன் வந்து வந்த போது he was able to do, let's say ஒரு 2 விஷயம் நல்லா பண்ணான் அண்டர் 18க்கு வந்த போது. அண்டர் 18 இருந்து அண்டர் 21 போகும்போது he is doing 4 things very well அப்படின்னா ஒரு கோச்சோட ஜாப் வந்து it has become a good like it is good. இப்போ அகாடமிக்கு இதை ரன் பண்றனால என்ன ப்ராஃபிட்? அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் they don't have to go out and shell big amounts of money to get someone, அதை தவிர்த்து what is the profit of the academy? Like ஏன்னா I think I'm assuming they will pay the player. I'm assuming, I don't know, in the competition. ஏன்னா that's why they signed the contract இல்ல. So ப்ரொஃபஷனல் ஆனப்பறம் அவங்களுக்கு ஆக்சுவலா salary கிடைக்கும். ஸோ 17 இங்கிலாந்துல 17 இயர்ஸ்ல யூ கேன் பிகம் அ ப்ரொஃபஷனல். ஓகே. whereas I think before 17 you get allowance. ஓகே, மந்த்லி அலவன்ஸ். ஓகே, அந்த மாதிரி. ஸோ அப்படிதான் அவங்களுக்கு பேமெண்ட் வரும். which அப்படி பார்த்தாலும் அகாடமி நீட் சம் சார்ட் ஆஃப் ஃபண்டிங் இல்ல டு மேக் திஸ் ஹேப்பன். ஸோ நம்மளுக்கு பிஎல்ல வந்து ஆல் தீஸ் கிளப்ஸ் கெட் ஸ்பான்சர்ஷிப்ஸ் அது இது அதெல்லாம் அவுட்லூஸ் கிளம்ப பண்றாங்க. இப்போ அகாடமிக்கு அது எப்படி என்ன ரேஞ்ச், ஹவு டு தே ஃபங்க்ஷன் ஆர் ஹவு டு ரன்? இல்ல அந்த மெயின் டீம்ல வர ஃபைனான்சஸ் தான் அகாடமிக்கும் ஒதுக்கி வச்சு பண்ணுவாங்களா? மெயின் டீம்ல வர ஃபைனான்சஸ் தான் மெயினா மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து மெயின் டீம்ல இருந்து தான் வரும். மெயின் டீமுக்கு நம்ம என்னென்ன இன்கம்ஸ்லாம் சொல்றோமோ ஸ்பான்சர்ஷிப் அது இது எல்லாம் அக்யூமுலேட் பண்ணி அதுல ஒரு ஃபைனல் அமௌண்ட்ல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் அகாடமிக்குன்னு போகும். ஸோ அகாடமியோட ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்றதோ இல்ல பிளேயர்ஸ் அலவன்சஸ் கொடுக்கறதோ எல்லாமே வந்து அந்த அந்த மணில இருந்து தான் வரும். ஸோ இட் இஸ் லைக் ஒரு நான் ப்ராஃபிட் திங் மாதிரி தான் அகாடமிங்கிறது. கைண்ட் ஆஃப். ஆனா அவங்களோட வாட் தே
ஐடியலி வாண்ட் இஸ் சம்ஒன் லைக் ட்ரெண்ட். அதாவது நம்ம யூத் அகாடமி அண்டர் 9ல இருந்து ஆரம்பிச்சு அண்டர் 18, 21 போய் சீனியர் டீம் போய் he has done இது. என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னாக்கா, பிகாஸ் ஒன்னு வந்து யூ கெட் அ லாங் டர்ம் பிளேயர். ஸோ ஸ்டீவன் ஜெரார்ட் டைப்ல யூ கேன் ஹேவ் அ 20-year career with one club. இல்ல தி அதர் திங் இஸ், சரி உங்களுக்கு ப்ராக்டிக்கலா பார்க்கணும், நீங்க இமோஷனல் ஆளு கிடையாது, ப்ராக்டிக்கலா தான் நான் பார்ப்பேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு யுஎஃப்ஆ காம்படிஷன்ஸ், யூரோப்பா லீகா இருக்கட்டும், சாம்பியன்ஸ் லீகா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் இந்த ஹோம் கிரவுண்ட் ரூல்னு ஒன்று இருக்கு. ஆமா, பிரீமியர் லீக்லயும் இருக்கு. பட் எஸ்பெஷலி அது யூரோப்புக்கு இட் மேட்டர்ஸ். ஏன்னா பிரீமியர் லீக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் இன் கண்ட்ரி அவ்வளவுதான். இங்கிலாந்துல ஹோம் கிரவுண்டா இருந்தா இ கவுண்ட்ஸ் அஸ் ஹோம் கிரவுண்ட். ஆனா யுஎஃப்ஆ காம்படிஷன்ஸ்ல 2 டிஃபரெண்ட் ஹோம் கிரவுண்ட் ரூல் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து ஹோம் கிரவுண்ட் இன் கிளப், இன்னொன்னு வந்து ஹோம் கிரவுண்ட் இன் கண்ட்ரி. சோ இப்போ வந்து என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஹோம் கிரவுண்ட் இன் கிளப்னா இந்த அகாடமில இருந்து வராங்க பாத்தீங்களா, இந்த ஸ்டீவன் ஜெரார்டு, ஜேமி கேரகர், அவங்க எல்லாம். அதாவது எக்ஸாக்ட் ரூலோட டெஃபினிஷன் என்னன்னாக்க, பிட்வீன் தி ஏஜஸ் ஆஃப் 15 and 21 அவங்க 4 வருஷம் இந்த கிளப்ல இருந்திருக்கணும். ஓகே, லிவர்பூல்ல அப்படின்னு. அப்படி இருந்தாங்கன்னா தே கவுண்ட் as ஹோம் கிரவுண்ட் அட் கிளப். அதே 15 to 21ல if they've spent 4 years at any club in England other than Liverpool, they count as homegrown in country. So இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லீட்ஸ் யுனைடெட்ல இருந்து ஒருத்தனை வந்து 16 வயசுல வாங்குறோம். அதுக்கப்புறம் வந்து அவன் 4 வருஷம் இங்க இருக்கான். 20 வயசுல வந்து he becomes homegrown in country. ஒரு சாம்பியன்ஸ் லீக் ரெஜிஸ்ட்ரேஷன் படி பார்த்தோம்னா, so it is a major advantage அது. ஓகே, இன்ட்ரஸ்டிங். ஆமா. ஸோ இதுதான் வந்து நம்ம காம்படிஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? அதை தவிர கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிருச்சு. ரைட். ஸோ இப்போ அடுத்தது, ஸோ இது வந்து ஒரு பிரீஃப் செக்ஷன். பிளேயர்ஸ் வந்து இந்த சீசன் ஆர் இந்த லாஸ்ட் மேபி கப்புள் ஆஃப் இயர்ஸ் நமக்கு ஆடி இருக்காங்க, பட் ஹூ ஹவ் கம் ஃப்ரம் அகாடமி, ஹூ ஹாவ் பொட்டென்ஷியல் நம்ம ஃபர்ஸ்ட் டீம் ஆடுறதுக்கு. ஸோ ஜேம்ஸ் மெக்கானல், ட்ரே நயோனி, அப்புறம் கேன் டோவர்ட்டின்னு அவனோட ஃபுல் பேரு மறந்து போச்சு எனக்கு, பட் கேன் டோவர்ட்டின்னு ஒரு ஃபார்வர்ட் இருக்கான். ஜேடன் டான்ஸ், ஸ்கேன்லன், ரயன் ஸ்கேன்லன் நினைக்கிறேன் அவன் பேரு, அப்புறம் ஜேசன் கூமாஸ். ஸோ டான்ஸ், ஸ்கேன்லன், கூமாஸ் வந்து லாஸ்ட் 3 பிளேயர்ஸ். அதாவது நான் இப்போ லாஸ்டா மென்ஷன் பண்ண பிளேயர்ஸ் வந்து அவங்க 3 பேருமே லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் வந்து லோன்ல இருந்திருக்காங்க, ஆர் ஃபுல் சீசன் லோன்ல இருந்திருக்காங்க, வாட் எவர் தி கேஸ் இந்த லாஸ்ட் இயர். மெக்கானல், நயோனி, கேன் டோவர்ட்டிலாம் இந்த சீசன் நமக்கு ஆடி இருக்காங்க. அண்ட் குமோஹாவும் ஒரு மேட்ச் ஆனானே, ஏதோ ஒரு மேட்ச். ஆமா ஆமா, குமோஹா எஃப்ஏ கப் என்னமோ ஆனான்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட். சோ we have all these players. இப்போ இந்த லோன்ல கொடுக்கறோம்ல, do they pay some sort of money to get these people? Depends. அதாவது வந்து சில, அதாவது எப்படின்னாக்க depends on Liverpool whether we want a fee or not. அதாவது வந்து நிறைய கிளப் வந்து இந்த யூத் பிளேயர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ஃபீஸ் வேண்டான்றுவாங்க. ஏன்னா they want them to get the experience. அதனால ஃபீஸ் கேட்டானா சண்டர்லாண்ட் வந்து டே என்னால ஃபீஸ் எல்லாம் பே பண்ண முடியாது, நான் இவனுக்கு பதிலா வேற கிளப்ல போய் வேற ஃபார்வர்ட் எடுத்துக்கிறேன், ஜேடன் டான்ஸ்க்கு பதிலா எடுத்துருவான். ஓகே. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த யங்ஸ்டர்ஸ்னு வரும்போது கிளப்ஸ் வந்து they pay either a very minimal fee or they pay no fee at all. லோன்ல எடுக்கிற கிளப் நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், you don't have to pay a fee but you have to guarantee certain number of appearances, இல்லைனா penalty கட்டு, அந்த மாதிரி மட்டும். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும் யூசுவலா. சோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து இல்ல அந்த மாதிரி இருக்கும். இல்லனாக்க இன்னொரு ஃபார்ம் ஆஃப் அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ பை நீங்க சொன்ன மாதிரி ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் அப்பியரன்சஸ் பை, இப்போ சப்போஸ் ஒருத்த வந்து சீசன் ஸ்டார்ட்ல ஒருத்த லோனுக்கு போறான், பை டிசம்பர் வந்து இஃப் ஹி ஹஸ் நாட் மேட் லெட்ஸ் சே 10 அப்பியரன்சஸ் சாம்பியன்ஷிப்ல அப்படின்னாக்க ஒரு கிளாஸ் இருக்கும், லிவர்பூல் கேன் கட் த லோன் ஏர்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா he has not fulfilled unless there is an injury or something, அந்த மாதிரி ஒரு circumstances இல்ல, அதாவது அவன் ஃபிட்டா இருக்கான் ஆனா அவன் ஆடல அப்படின்னாக்க லிவர்பூல் கேன் கட் த லோன் ஏர்லி. அந்த கிளாஸ்ல. சோ டிபெண்ட்ஸ், அது கிளப் டு கிளப் டிஃபரெண்ட் ஆகும். பட் ஜெனரலா யூத் பிளேயர்ஸ்க்கு ஜெனரலா they don't take fees. ஜெனரலா யூசுவலா இந்த ஃபீஸ்ங்கிறதுலாம் வந்து இந்த சீனியர் பிளேயர்ஸ் லோன்ல எடுக்கும்போது தான் வரும். ரைட். ஓகே. ஸோ இந்த பிளேயர்ஸ்ல வந்து ஐ திங்க் டான்ஸ் வந்து திருப்பி இன்னொரு இயர் இஸ் கோயிங் அவுட் ஆன் லோன் ப்ராபப்ளி சண்டர்லாண்டுக்கே அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்டில் டிஸ்கஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க ரெக்கார்டிங் முன்னாடி சொன்னீங்க அவன் எந்த கேமையுமே ஆடலை அப்படின்னு சொல்லி அங்க போயும். ஆமா, ஏன்னா நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓன், அதாவது அவன் சண்டர்லாண்டுக்கு போய் மெடிக்கல் பண்ணும்போது அவனுக்கு இன்ஜுரி இருக்குன்னு தெரிய வந்தது, லாங் டர்ம் இன்ஜுரி. ஸோ அதனால சண்டர்லாண்டோட அந்த ஃபுல் சாம்பியன்ஷிப் செகண்ட் ஹாஃப்லாம் அவன் ஆடவே இல்லை. ஸோ அங்க பட் ஸோ இப்போ அவங்க பிரீமியர் லீக் வந்துட்டாங்கிறதுக்காக தே வாண்ட் ஹிம் பேக் ஆன் லோன்.
ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ இஃப் டான்ஸ் இஸ் ரெடி ஃபார் த பிரீமியர் லீக் இது வரைக்கும். நான் வந்து ஐ வுட் ஹவ் பீன் மோர் கான்ஃபிடென்ட் இஃப் ஹி ஹட் பிளேட் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் சண்டர்லாண்ட் அவங்களோட சாம்பியன்ஷிப் சீசன்ல ஆடி நல்லா பண்ணி அதுக்கப்புறம் அவனை வந்து பிரீமியர் லீக்ல வந்து நான் திரும்ப லோன் எடுக்கிறேன்னு சொன்னா ஐ வுட் ஹவ் பீன் மோர் கான்ஃபிடென்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பிரீமியர் லீக் வந்து மேபி ஒரு ஸ்லைட்லி ஸ்டெப் டூ ஃபார் மாதிரி எனக்கு தோணுது. அதாவது எனக்கு அந்த வயசுல ஐ வாண்ட் ஹிம் டு கெட் கன்சிஸ்டன்ட் லீக் ஃபுட்பால். பிரீமியர் லீக்ல அது அவனுக்கு கிடைக்குமான்னு தெரியல. அதாவது சண்டர்லாண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் தே ஆர் குவைட் லைக்லி கோயிங் டு பி இன் ரெலிகேஷன் ஃபைட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டான்ஸுக்கு வந்து சடனா ஒரு 4 மேட்ச் கோல் இல்லாம ஆடினா அப்படின்னா அவன் மேல ட்ரஸ்ட் இருக்குமா, அவன் மேல நம்பிக்கை இருக்குமா சண்டர்லாண்டோட பக்கத்துல இருந்து அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து திடீர்னு பெஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஐ வுட் ராதர் அவன் வந்து சாம்பியன்ஷிப்க்கு போய் மிட் டேபிள் டீம் ஆகினா கூட பரவாயில்ல, கன்சிஸ்டன்டா நீ வந்து சாம்பியன்ஷிப்ல ஒரு 40 கேம் ஆடு, என்ன பண்றேன்னு பாப்போம் அப்படிங்கிற டைப்ல எனக்கு என்னோட ஃபீலிங். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? பட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஓகே இவன் பிரீமியர் லீக்ல ஆடினானா இஸ் he ரியலி ஏபிள் டு டேக் அப் தட் ப்ரெஷர் அண்ட் பிளேன்னு அதையும் டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ ஒரு சைட்லேருந்து நான் அப்படியும் பார்ப்பேன். ஓகே இவன் ஓகே அட்லீஸ்ட் இவனுக்கு டெய்லி அந்த கேம்ஸ்லாம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் கிடைக்குதுனாலும் 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல இஸ் he ட்ரைங் டு பி அ டிஃபரன்ஸ் மேக்கர். அவன் வந்தானா அட்லீஸ்ட் ஒரு கோல் போடுறானா, ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட் எடுத்து ஒரு கோல் கீப்பர் ஸ்கஃப் பண்ண வைக்கிறானா, வேற எவனோ ரீபவுண்ட்ல போறானா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமாச்சும் நம்ம ட்ராக் பண்ண அட்லீஸ்ட் நம்ம கண்கூட நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம ஆட்கள் ஸ்கவுட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களாமும் பார்க்கலாம் ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ரைட்டு. பட் எனக்கு என்னன்னா ஐ ஃபீல் லைக் வந்து அவன் மோர் தென் அந்த 15 நிமிஷம் அப்பியரன்ஸை விட ஒரு ஃபுல் 90 ஆடுறது தான் அவனுக்கு பெட்டர்னு எனக்கு தோணும். அதனால தான் லோவர் லெவலா இருந்தாலும் ஒரு ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு லீக்ல வாரம் ஆடணும், எவ்ரி 3 days ஆடணும். ஏன்னா சாம்பியன்ஷிப்ல 46 கேம் ஒரு சீசன். ஸோ அதனால அவங்க தே ஹாவ் லாட் ஆஃப் வீக்ஸ் வேர் தே பிளே மிட் வீக் கேம்ஸ். ஸோ அதனால அவனால வந்து கன்சிஸ்டன்டா வந்து வீக்கெண்டும் ஆடுறான், மிட் வீக்கும் ஆடுறான், அதுக்கு அடுத்த வீக்கெண்டும் ஆடுறான் அப்படின்னு இன்ஜரி இல்லாம ஆடுறான் அப்படின்னாக்க ஐ வுட் பி மோர் கான்ஃபிடென்ட். சரி அவன் லிவர்பூலுக்கு வந்தா ஹில் டு வெல். ஆமா. பட் இவங்க தான் மெயினா ஃபர்ஸ்ட் டீம் ஆடிருக்காங்க. ஸோ ஜேடன் டான்ஸ் மேல தான் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ஒரு யூனிக் கேஸ் அவன் ஆடாம இருந்தது லோன்ல. பட் இந்த எபிசோட் வந்து அவங்கள பத்தி இல்ல, ரொம்ப மெயினா வந்து நான் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்னு கம்பைல் பண்ணிருக்கேன். டாப் 5 பிளேயர்ஸ் டு வாட்ச். அதாவது வந்து மெயினா அகாடமிக்கு தான் ஆடி இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டீம்ல நம்ம அவங்கள ரொம்ப பார்த்தது இல்ல. ஸோ நான் வந்து இது கோல் பயஸ். ஸோ அதனால வந்து நான் என்னோட ஃபேவரட் வந்து கார்னல் மிஸ்யூரோ எனக்கு ப்ரொனன்சியேஷன் தெரியாது. So he's a 17-year-old. October 2024 he signed his first professional contract. நம்ம கூட ஹல் சிட்டில இருந்து அவனை வாங்கணும், ஐ திங்க் ஒரு 2-3 years back. So he is அதாவது 17 years old. அவன் நம்ம கிளப்ல வந்து ஹார்வி டேவிஸோ இருந்தான் தெரியுமா, கோல் கீப்பர். ஹார்வி டேவிஸ் ஞாபகம் இல்ல. ஹார்வி டேவிஸ்னு இருந்தான், அண்டர் 21 கீப்பர். அவனுக்கு ஒரு மேட்ச்ல ரெட் கார்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் இவன் வந்தான் as a 17-year-old அண்டர் 21க்கு இவன் வந்தான். Since then he has been our number one keeper. Nice. So 17 years old he is doing very well. என்னன்னாக்கா அவனோட ஸ்கவுட்டிங் ரிப்போர்ட்ஸ்லாம் நான் கொஞ்சம் படிச்சேன். பேசிக்கா என்னன்னா he is very good with his feet, good shot stopping, but he is very good with his feet ன்னு வந்திருக்கு அவனோட இது. And இதுல என்னன்னாக்கா he has already been part of first team trainings. பரவாயில்லையா. So if he is learning from Alisson na it's a big thing எனக்கு. ஓகே. ஆமா. அப்புறம் இந்த சீசன் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க வந்து எப்போதுமே சொல்லுவீங்க ஒரு சென்டர் பேக் லெஃப்ட் பேக் ஹைபிரிடா வேணும் அப்படின்னு, கேலஃபியோரி டைப்ல. நம்ம அகாடமிலேயே ஒரு பையன் இருக்கான், ஆமா, கார்ட்டர் பின்னிங்டன் அப்படின்னு. அவனும் வந்து 17 years old, அண்டர் 21க்கு ஆடுறான். இதுல என்னன்னா he made his under 21 debut 2 years ago as a 15-year-old. அடே அப்படியாப்பா. So he had talent அப்பவே. என்ன அவன ரொம்ப ஒரேடியா ஆக்சலரேட் பண்ண வேண்டாம்னு ஒரு 2 years அண்டர் 18ஸ்ல வச்சிட்டு அதுக்கப்புறம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க அண்டர் 21க்கு. So he regularly plays for under 21s. சென்டர் பேக்காவும் ஆடுவான், லெஃப்ட் பேக்காவும் ஆடுவான். பையன் ஜைகாண்டிக்கா இருக்கானா இல்லையா? ஹைட் இருக்கான்னு இருக்கல. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொனாட்டே லோட் பண்ணியாச்சு. ஹைட் இருக்கிற மாதிரி இருக்கான். நெக்ஸ்ட் கொனாட்டே வர்ஜிலுக்கு ரெடி. இல்ல வர்ஜிலுக்கா இன்னொருத்தன் இருக்கான். இன்னொருத்தர் இருக்கானா? இவன் வந்து என்ன சொல்றது, நம்ம கேலஃபியோரி. ஓகே. அப்புறம் ரியோ குமோவா சொல்லிட்டீங்க, அண்டர் 21s 16-year-old. என்னங்க பண்ணிருக்கான். இப்ப ஐ திங்க் இஸ் பின் ஹியர் ஃபார் லைக் 1 season. இப்போ போன வருஷமே செல்சில வாங்கிட்டு வந்துட்டோம். வாஸ் ஈஸி டிட் ஹி மேக் தி ஹெட்லைன்ஸ் 1 or 2 கேம்ஸ்லயாச்சு வாவ் அப்படின்னு
என்னமோ நடுவில் வந்துட்டு ட்ரைனிங்ல இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் நாங்கள் டெலீட் பண்ண வேண்டியதா வந்துச்சு அப்படின்லாம் ஒரு ஓலை விட்டானுங்க. அது நம்ம ஆட்கள் ஆரம்பிச்சிட்டாங்க, ஓ நம்ம கோமோகா ட்ரெண்ட்டை ரின்ஸ் பண்ணிட்டான் அதுக்காக தான் வெளியே விடாம வச்சிருக்காங்க, நம்ம ஆட்கள்லாம் கிளப்பி விட்டானுங்க. அதனால என்ன ஏதாச்சும் லைக் டிடி கேட்ச் தி ஐ என்ன நம்ம வந்து ஒரே ஒரு எஃப்ஏ கப் கேம்ல தான் பார்த்தோம், மற்றபடி எதுவுமே பார்க்கல. ஸோ வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங்? கப் கேம்ல நீங்க என்ன நினைச்சீங்க? நோ நான்சென்ஸ் பிளேயர். அவன் கிடைச்சதே ஒரு 10 டச் நினைக்கிறேன். அவன் ஒரு 60 மினிட்ஸ் 70 மினிட்ஸ் ஆனான்னு நினைக்கிறேன். அதுல வந்து he took the ball, he ran 2-3 times, அவ்வளவுதான், he passed backwards. அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். நான் பெருசா அந்த ஃபிளாஷஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ்லாம் அந்த கேம்ல இன்னும் நான் பார்க்கல. ஆமா. ஸோ அவனோட ஸ்டாட்ஸ் படிக்கிறேன். ஸோ he has played, அதாவது அண்டர் 18ஸ்க்கும் ஆடி இருக்கான், அண்டர் 21ஸ்க்கும் ஆடி இருக்கான், அண்ட் யுஎஃப்ஐ யூத் லீக்லயும் ஆடி இருக்கான். ஸோ அண்டர் 18ஸ்க்கு he has made 9 appearances, 3 அசிஸ்ட் வாங்கியிருக்கான் அந்த 9 appearancesல. அண்டர் 21ஸ்க்கு 8 appearances 2 goals. ஓகே. அண்ட் யுஎஃப்ஐ யூத் லீக்ல 6 appearance 1 assist. ஸோ ஸோ டோட்டலா வந்து எல்லா பிளே ஆஃப்ஸ், இந்த சொல்றேன் பிரீமியர் லீக் 2 பிளே ஆஃப்ஸ் எல்லாம் சேர்த்து he has played 26 matches overall, 2 goals 4 assists. ஒரு 16-year-oldக்கு I think that's okay start. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா. சோ இல்ல ஃபார் அ விங்கர் ஐ மீன் அதான் 16 இயர்ஸ்ல என்ன எதிர்பார்க்கணுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் எனக்கு தெரியல. ஸோ அதுல கமெண்ட் பண்றதும் வந்து ஐ திங்க் இட்ஸ் வைஸ். நம்ம வந்து இல்ல ஐ திங்க் இட்ஸ் மோர் வந்து he has to developங்க, அவ்வளவுதான். மேபி இப்போ இந்த சீசன் வந்து ஸ்டாட்ஸ் மே நாட் டெல் தி ஃபுல் ஸ்டோரி. ஒரு 2 சீசனுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது வந்து தட் வில் பி மோர் இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு 2 சீசன்ல வந்து he'll be what 18 years. ஸோ அந்த டைம்ல if you're already seeing him ஃபர்ஸ்ட் டீம்ல அப்பப்போ ஆடுறான், கொஞ்சம் சப்பா வரான் அப்படின்னா then we know there is a real talent இங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் சொல்ல. அப்புறம் இன்னொருத்த ஸோ இது வந்து இது வரைக்கும் பேசினவங்க எல்லாம் ரொம்ப யங்கு, அதாவது வந்து தே ஆர் என்ன சொல்றது பிளேயிங் பியாண்ட் தேர் ஏஜ். இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து எல்லாருமே வந்து இப்படி வரமாட்டாங்க. எல்லாருமே வந்து 16 வயசுலயே அண்டர் 21 ஆடுறது, 17 வயசுல அண்டர் 20 அந்த மாதிரி கிடையாது. சோ கியரன் மாரிசன் ஒருத்தர் இருக்கான், இஸ் a சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். சோ நம்பர் 10 நம்ம ஃப்ளோரியன் வர்ட்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் 10 வருஷத்துல இல்ல. சோ கியரன் மாரிசன் வந்து அவங்க என்ன எழுதிருக்காங்க, இஸ் a slow and steady developer. அதாவது அவன் ஏஜ் குரூப்புக்கு he develops really well. ஓகே. So like அண்டர் 18ஸ்ல he was playing really well last season வரைக்கும், 2 seasons back வரைக்கும். லாஸ்ட் சீசன் அண்டர் 21க்கு மூவ் பண்ணிருக்கான் and he has played very very well அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட ஏஜ் குரூப்புக்கு is able to handle bigger defenders and என்ன சொல்றது ஒரு அவனோட அட்டாக்ஸ்லாம் is able to vary how he plays in the 10 role அந்த டைப் எல்லாம். எனக்கு என்னன்னாங்க, நம்ம அகாடமி வந்து ஓகே நம்மள வந்து லெட்ஸ் சே 20 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் இஃப் 2 are able to make our team, we need to be making a profit on the other 18. இப்போ that is a sense where I think we lack right now. இப்போ மான்செஸ்டர் சிட்டி நீங்க சொன்னீங்கல்ல, they strive to be the best academy. அவங்க வந்து இப்போ டிலாப்பை வந்து எவ்வளோ 15 மில்லியனுக்கு என்னமோ வித்தாங்க போன சீசன் டு இப்ஸ்விச் டவுன். அந்த மாதிரி பல அகாடமி பிளேயர்ஸ் வந்து தேவ் சோல்ட் டு ஃபார் லைக் பிக் அமௌண்ட்ஸ் பிகாஸ் தேவ் இன்வெஸ்டட் இன் தட் பிளேயர், தேவ் மேட் ஹிம் அ குட் பிளேயர் அண்ட் தென் தேர் டேக்கிங் த ரிவார்ட்ஸ் ஃபார் இட். நம்ம வந்து we have to come to that level. ஒரு மேன் சிட்டி லெவலுக்கு வந்து இத்தனை பிளேயர் நம்மளால விற்க முடியும்டா அகாடமியில் இருந்தாலும், அவன் வந்து நம்ம மெயின் டீம்லேயே வர முடியாதுனாலும் வந்து he is able to take that step and go into the academy and make it into the main team of another clubனாச்சு அவன் நம்ம சொல்ல முடியும். மிட் டேபிள் கிளப்ஸுக்காச்சு நீ போய் விளையாடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியாச்சு நம்ம அகாடமியில் இருக்கணும். எனக்கு என்னன்னா ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸா I don't think we've even sold one player like that. இல்ல we have not. சிட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா டெலாப், லாவியா இவங்கலாம் வித்திருக்காங்க. பாமரே எவ்வளவு ஒரு கோல் கூட போடல. அப்போ செல்சிக்கு போகும்போது வந்துட்டு he didn't make one senior appearance நினைக்கிறேன். கம்யூனிட்டி ஷீல்டு முதல்ல விளையாடி இருந்தான். கம்யூனிட்டி ஷீல்ட் ஆடுனா அந்த கேம்ல கோல் போட்டான். ஆமா, அது அப்புறம் அங்க போய் so they made what sold him for like 35 million. ஸோ எனக்கு ஜேடன் சான்சோ அவங்க அகாடமி அத்தனை பிளேயர் சிட்டி அகாடமியில இருந்து வெளியே வந்தாங்க. ஸோ we should come to those levels. நம்ம ரெக்ரூட்டிங் அந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு என்னன்னாக்க சிட்டி வந்து they have invested so much in அந்த ஸ்கவுட்டிங் அந்த மான்செஸ்டர் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ். சோ அவங்க வந்து அதாவது இது வந்து பேசிக்கா இட் கம்ஸ் ஆல்சோ டவுன் டு மணிங்க. அகாடமி வந்து அவங்களோட ரீச் எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு தூரம் அவங்க ஸ்கவுட்டிங் நெட்வொர்க் இருக்கு, எவ்வளவு அக்யூரேட்டா இருக்குங்கிறது வந்து இட் கம்ஸ் டவுன் டு ஒன்னு வேர், அதாவது எந்தெந்த ஏரியாஸ் யூ ஆர் ஏபிள் டு ரீச்.
ரெண்டாவது do you have the best coaches or best scouts அந்த லெவலுக்கு யூத் லெவலுக்கு which நான் வந்து ஓப்பனா சொல்லணும்னா மேன் சிட்டி வந்து they do have. I think in my opinion இங்கிலாந்துல பெஸ்ட் அகாடமி இப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா ப்ராபப்ளி மேன் சிட்டி தான். I would say ஆர்சனல் வந்து is a close second. ஏன்னா அவங்க லண்டன் ரீஜன்ல ஆர்சனல் வந்து they always do very well. right. So both நான் சொல்றது men's and women's ரெண்டுமே மேன் சிட்டி and ஆர்சனல் வந்து they do very well அகாடமி வைஸ் பாக்கும்போது. ஓகே பட் யா டு சம்மரைஸ் என்ன தாட்ஸ் வர்ஜில் வான் டைக் விட்டீங்களே? அட ஆமா வர்ஜில் யூத் அகாடமி அமாரா நாலோ. ஓ ஆமா, ஆனா ஏதோ ஒரு கேமுக்கு சப்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்ல கீது இருந்தானோ. அவன் வந்து இஸ் சென்டர் பேக். அவனும் 17 years old அண்டர் 21 ஆடுறான் இந்த வருஷம். பேசிக்கா நான் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கேன்னா ஒருத்தன் ஒரு எழுதி இருந்தான் ட்விட்டர்லயோ இதுலயோ, he is basically the under 21 equivalent of Virgil van Dijk. அதாவது அவன் வந்து இஸ் a constant fixture in the team. அவனோட லீடர்ஷிப் இந்த சீசன் ஒரு 2-3 கேம் கேப்டன் கூட பண்ணிருக்கான் அண்டர் 21க்கு. so இஸ் a constant leader. அவனோட சென்டர் பேக் பார்ட்னர் வந்து கீப்ஸ் ரொட்டேட்டிங். சோ அவனுக்கு ஆல்ரெடி பிராக்டிஸ் இருக்கு. ஓகே ரைட், டெய்லர் மேட் நம்ம டீமுக்கு. ஓகே குட். அண்ட் இந்த வருஷம் வந்து he has become a bit of a set piece threat also. so கார்னர்ல இருந்தெல்லாம் ஹெட்டர்லாம் அடிக்கிறான் நல்லா. இப்போ இந்த பிளேயர்ஸுக்குலாம் நம்ம மெயின் டீம் வந்து உட்கார ஒரு 10 நிமிஷம் கிடைச்சாலோ இல்லை ட்ரைனிங்ல ஒரு ட்ரைனிங் செஷன் கிடைச்சானாலே அதெல்லாம் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இல்லை. சே நம்ம எல்லாம் என்னெல்லாமே உட்காந்துட்டு இருக்கோம், பாடுறா இவங்க எல்லாம் எப்படி பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்கள கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்றதோ, ஏதோ அந்த ஆஃப்டர் ட்ரைனிங்ல கேம்ஸ்ல ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒன்னா சேர்ந்து பண்றதோ இட்ஸ் a huge thing இல்ல. லைக் டு மேக் யூ ஃபீல் டுகெதர், டு மேக் யூ ஃபீல் ஓகே யூ ஆர் பார்ட் ஆஃப் த பிக்கர் லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்ங்கிற பார்ட் நீ இருக்கடா, we are all looking at you அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்த போஸ்ட்ல ரிமெம்பர் கிளாப் வந்த போஸ்ட்ல அடுத்த நாளே went and he was looking at the academy ஒரு நியூஸ் வந்துச்சு. எனக்கு அப்பெல்லாம் பெருசா ஒண்ணு என்னடா இது போய் அகாடமியை பார்த்துட்டு இருக்காங்க எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து he saw Trent academy and Linders. I think Linders வந்து he was there already நினைக்கிறேன் அந்த மார்னிங்ல. ஏதோ அந்த மைக்கேல் பீல்ம்பாங்களே அவர்தான் இருந்தாரு நினைக்கிறேன். he was our academy coach. ஆமா. மைக்கேல் பீல் ஒன்னு. லிண்டர்ஸ் வந்து ஐ திங்க் he had already, so he may have been there ஒரு few minutes or few hours or before Klopp அந்த சீன்ல. so லிண்டர்ஸ் வந்து அப்பவே வந்து கிளாப்ட சொன்னாரா நீ ட்ரெண்ட்ட பாரு அப்படின்னு. ஓகே, ஏன்னா இப்போ வந்து ஆலெக்ஸ் சிங்கிள்தார்ப் தான் நம்ம டைரக்டர் அண்ட் ரெக்கார்டிங் கூட நீங்க சொல்லியிருந்தீங்க. ஜே ஸ்பியரிங் தான் நம்மளுடைய அண்டர் 21 கோச் கம் பிளேயர். ஆமா, அதான் நம்மால வந்து அண்டர் 21 பிளேயர் மேட்ச் எல்லாம் ஆடுவாங்க. ஸோ பிளேயர் கம் கோச். ஆமாப்பா, நம்ம ஜே ஸ்பியரிங்க பார்த்த காலங்கள் ஐயோ சாமி அந்த மாதிரி இப்போ வந்து கோச்சாவும் போட்டு பிளேயராகவும் ஆடுறாராம். அதனால வந்து இட்ஸ் குட். பட் ஹோப்ஃபுல்லி பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம அகாடமி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. நம்மளதும் இல்லை, ஜென்ரலாக வந்து அகாடமி ஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் த்ரூ அவுட் இங்கிலாந்து அப்படிங்கிறது வந்து சேஸ் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ மிஸ்டர் சேஷாத்ரி. இன்னைக்கு தான் இந்த பாட்காஸ்டுக்காக முழுசா உழைச்சிருக்கீங்க. ஆமா அவ்வளவுதான். என்னோட ஹார்ட் ஒர்க் ஃபார் தி கமிங் சீசன் ஓவர். அடி பின்னி போடுவேன். 40 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு ஃபார் தி கமிங் சீசன். ஆமா, மொத்தமா நான் இந்த பாட்காஸ்ட்ல ஒரு நிமிஷமும் ஒரு கேமுக்கு சமமா நீங்க ஏத்துக்கிட்டு என்ன உங்க வீட்டுக்குள்ளே நினைச்சு மன்னிச்சிருங்க. அவ்வளவுதான். சரி, உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தா காமெண்ட்ஸ்ல போடுங்க மக்களே. ஆஸ் யூசுவல் அங்க சொல்ற மாதிரி தான் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். எவ்ரி வீக் ஒரு புது விஷயத்தோட இந்த சம்மர்ல வந்து உங்களை நாங்க மீட் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ மறக்காம வந்து ஹிட் தட் பெல் ஐக்கன் அமுத்தினாதான் உடனே வீடியோ வரும். ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க உடனே போய் பார்த்துடலாம். ஆமா, ஃப்ரீயா இருக்கும்போது உடனே பார்க்கலாம். சொன்ன மாதிரி இது வந்து காப் கருத்து சம்மர் சீரீஸ். இப்போ அடுத்த எபிசோட்ல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்னா, அதாவது நம்ம வந்து மென்ஸ் சைடை பத்தி தான் இந்த பாட்காஸ்ட் மெயினா பண்றோம். விமென்ஸ் சைட்லயும் விமென்ஸ் டீம்னு ஒண்ணு இருக்கு, விமென்ஸ் கிளப் ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கிறது தான் அடுத்த எபிசோடு. ஸோ அதுக்கும் ஸ்டே டியூன்ட். சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த எபிசோட்ல ஒரு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு ரிவீல் இருக்கு என் சைட்ல இருந்து. அப்படியா? தெரியல. ஓகே, வெயிட் பண்ணி ரெடியா இருங்க. சொல்லிடுறேன் அந்த பெல் ஐகான்ல அடிச்சு வச்சிருங்க. ஏன்னா அடுத்த வீடியோல உங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக்கான ஒரு ரிவீல் ஒண்ணு நான் கொடுக்க போறேன். ஓகே, டன்.